எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, கூலி. இந்த கூலி படம் ஒரு கேவலமாக இருந்தது. நான் அந்த அளவுக்கு தமிழ் படம் பார்க்க மாட்டேன், முக்கால்வாசி இங்கிலீஷ் படம் தான் போவேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் ஒரு வருஷமாக தான் தமிழ் படமே பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் எந்த அளவுக்கு தமிழ் படம் பார்க்க மாட்டேன்னு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா, நான் ஃபஸ்ட்டு விஜய் படம் பார்த்தது மாஸ்டர். அவ்வளோதான். மாஸ்டர் மட்டும்தான் பார்த்துருக்கேன் விஜய் படம். அப்புறம் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ரஜினி மூவி நான் தேட்டரில் பார்த்துருக்கேன். அப்புறம் மாஸ்டருக்கு அப்புறம் நான் சச்சின் பார்த்துருக்கேன் தேட்டரில். அப்புறம் கில்லி பார்த்துருக்கேன் தேட்டரில். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் தமிழ் படம் பார்த்தது ஒரு 20க்கு உள்ளே தான் இருக்கும். சரிங்களா? நான் நிறைய இங்கிலீஷ் படம் தான் பார்ப்பேன். அதனால் எனக்கு கொஞ்சம் நிறையா பிளாட்டெல்லாம் நல்லா கவனிப்பேன். எப்படி கதை இருக்குது, எனக்கு ஆக்ட்ரஸ் முக்கியம் இல்லை, கதை தான் முக்கியம். அதனால் இப்போ லேட்டாக கொஞ்சம் நிறையா மலையாளம் படம் பார்க்க ஆரம்பித்தேன். நல்லாயிருக்கும் மலையாளம் மூவிஸ்லாம். ஸோ இப்போ கூலி படம் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, ரிவ்யூன்னு சொல்ல முடியாது. ரிவ்யூன்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 தான் சொல்லுவேன் நான். 10க்கு ஒரு 5, அதோடு கம்மியாக தான் சொல்லுவேன். சரி, இதோட ப்ளஸ் பாயிண்ட்டை பார்ப்போம். ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஓகே, ஆக்டிங். அப்புறம் மியூசிக் ப்ளஸ் பாயிண்ட்டும் சொல்லலாம், மைனஸ் பாயிண்ட்டும் சொல்லலாம். அனிருத் சில மியூசிக் நல்லா இருந்தது. ஓகே, மியூசிக் நல்லா இருந்தது வச்சுக்கோங்க. ஆனால் அதை டிசைன் என்னென்ன சாரி, மியூசிக் நல்லா இருந்தது. சில மியூசிக்லாம் நல்லா இருந்தது, சில மியூசிக் நல்லா இல்லை. கரெக்டாக ப்ளேஸே பண்ணல ஒழுங்காக. மியூசிக் நல்லா இருக்குது தான், ஓகே, ஆனால் அது சீனுக்கு ஏற்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணல. திடீர்னு ஒரு மாசான பிஜிஎம் போய்ட்டு திடீர்னு கட் பண்ணி வேறு இடத்துக்கு போகிறானுங்க, அங்கே வேறு மியூசிக். செம கடுப்பாக இருந்தது. அதை பார்க்க ஒழுங்காக டிசைன் பண்ணல. ஆக்டிங் நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி ஓகே, அதுவும் ஓகே தான். வேறு என்ன சொல்லலாம், அவ்வளவுதான் நினைக்கிறேன். வேறு எதுவும் இல்லை. டிஏஜிங் நல்லா இருந்தது, அவ்வளோதான். அப்புறம் அந்த கிங்பிங் பாட்டு நல்லா இருந்தது. அந்த படத்தில் ஒரே பாட்டு தான் நல்லா இருந்தது, அதுவும் அந்த கிங் பிங் சாங், அது ஒரே பாட்டு தான் நல்லா இருந்தது. ஸோ இப்போ பாசிட்டிவ் சைடை பார்த்தாச்சு. இப்போ நெகட்டிவ் சைடு போனீங்கன்னா நிறையா இருக்குங்க. பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டே என்னதுன்னா, ஸ்கிரிப்டு, பிளாட் ஹோல்ஸ், அப்புறம் அனிருத். இவர் ப்ளஸ் பாயிண்ட்டும் சொல்லலாம், மைனஸ் பாயிண்ட்டும் இவர் தான் சொல்லலாம். ஓகே, இந்த படத்தை ஃபிக்ஸ் பண்ணுறேன் நான். ஸ்டோரி லைனை ஃபுல் பிளாட் ஹோல். நான் அதை எப்படி நான் எடுத்திருந்தேன், இந்த படத்தை எப்படி எடுத்திருக்குன்னு சொல்ல போகிறேன். முதல்ல நான் என்ன பண்ணுவேன்னா, மோனிகா சாங்கை தூக்கிடுவேன். இல்லைன்னா நான் வச்சுருப்பேன். மோனிகா சாங் வந்து பூஜா ஹேஜா, அது அந்த பொண்ணுக்கு பதில் இந்த பொண்ணை வச்சுருந்துருப்பேன். இந்த பொண்ணும் இந்த தயால் இவனும் டான்ஸ் ஆடுற மாதிரி, ஓகேவா? இவங்க 2 பேர் டான்ஸ் ஆடுற மாதிரி வச்சுருந்தா கூட கரெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா இதிலே நமக்கு தெரியும், இவங்களுக்குள்ளே ஏதோ 2 பேருக்குள்ளே கனெக்ஷன் இருக்குது, நம்மளுக்கு அப்பயே புரிஞ்சிடும். சரிங்களா? அது ஒரு எப்படி ஃபோர் ஷேடோவிங் மாதிரி இருக்கும். அதனால் அது செமையாக இருந்திருக்கும். அப்புறம் இந்த பொண்ணோட இவனோட சைமனோட பையனாக இருப்பான்ல, அவங்க 3 பேர் இந்த பாட்டில் டான்ஸ் ஆடுற மாதிரி வச்சுருக்கலாம்.
ஓகேவா? ஆனால் என்ன கேட்டிங்கன்னா அந்த பாட்டையே நான் தூக்கி இருந்திருப்பேன். எனக்கு வேணான்னு தான் சொல்லுவேன். அப்புறம் தேவையில்லாத பாட்டு. அப்புறம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாங் சுத்தமாக நல்லா இல்லை. பாட்டு நல்லா இருக்குது, ஆனால் அது செட்டே ஆகலை. முதல்ல நான் என்ன பண்ணியிருந்திருப்பேன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃப்ளாஷ்பேக்குள்ளே தான் போயிருப்பேன். பாஸ்டில் என்ன நடந்தது, ஃப்ளாஷ்பேக். ஓகேவா? முதல்ல எடுத்தோடனே அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்தது, முதல்லையே நம்ம டீஏஜிங் பண்ண ரஜினியை தான் காமிச்சிருப்பேன். டீஏஜிங் பண்ண ரஜினி, அப்புறம் சத்யராஜ், டீஏஜிங் பண்ண இங்கே ரஜினி, சத்யராஜ், அப்புறம் உபேந்திரா, இவங்களுக்குள்ளே நடக்கிறத தான் நம்பேன். ஓகேவா? இதில் என்ன நான் கம்பேன்னா, முதல்ல நம்மளுக்கு ஒரு படத்தில் வெயிட்டே இல்லை. ரஜினி இவன் எதுக்கு நண்பனாக போய் ஹெல்ப் பண்ணிவிடுவானா? அப்படி இருக்கக்கூடாது. ஒரு மோட்டிவேஷன் வச்சுருந்துருக்கணும். மோட்டிவேஷன் இருக்குது, அவன் ஃப்ரெண்டை கொண்டுட்டானுங்க, அப்புறம் அவன் ஃப்ரெண்டோட பொண்ணை கொல்ல வரானுங்க, அதனால் அவங்க வந்து காப்பாற்றணும். ஆனால் நம்மளுக்கு ஒரு ஃபீலே இல்லை. சத்யராஜ் சேர்த்தது வந்து சோகம் மியூசிக் வரானுங்க, ஆனால் நம்மளுக்கு ஒரு ஃபீலே இல்லை. ஏன்டா இவன் உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன ரிலேஷன்னு, எப்படி ஒன்றா இருந்தீங்க, எதுவுமே நீங்கள் காமிக்கல. அதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி சோகம் மியூசிக் போட்டு காமிச்சா நாங்கள் சோகம் ஆகிடுவோமா? அப்படி தான் எனக்கு இருந்தது. அதனால் இந்த ஃபஸ்ட்டு சாங்கை இவங்க 3 பேருக்குள்ளே காமிச்சிருக்கணும். ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணியிருந்துருக்கலாம்னா, சத்யராஜோட சிஸ்டரை ரஜினி கல்யாணம் பண்ணியிருக்கார். ஓகேவா? கல்யாணம் பண்ணியிருக்கும் போது ஒரு ஸ்ட்ரைக்கு நடந்திருக்கு, கூலிங்களுக்கு பிரச்சனை. சத்யராஜ் என்ன சொல்லியிருக்காரு, நீ போகாத இங்கேயே இரு சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஏன்னா உன் ஒய்ஃபை பார்த்துக்கிட்டு நீ போனீன்னா எதனா பிரச்சனையாகும், இங்கேயே இருக்கு சொல்லியிருக்காரு. ஆனால் ரஜினி கேட்காம தேவையில்லாமல் இந்த குடிச்சிக்கிட்டு வந்து இந்த பிரச்சனைக்குள்ளே போயிட்டாரு. அந்த பிரச்சனையால் நான் இருக்குன்னா, இவனோட ஒய்ஃப் இறந்துருக்கு, ஏதோ ஒரு இது மூலியமாக இறந்துருக்கு. அப்புறம் குழந்தையும் பிறந்திருக்கு. இதுதான் எப்படி கர்ப்பத்தால் இறந்துருவாங்க அந்த மாதிரி கூட வச்சிருக்கலாம். அதனால் சத்யராஜ் வந்து கோவம், இந்த குடி, இந்த பிரச்சனை, இந்தமாரி இருக்கிறனால தான் நான் அப்பயே வேணான்னு சொன்னேன். ஆனால் நீ என்னையும் அதையும் மீறி நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அதுவும் மீறி நீ அவளை ஒழுங்காக கூட பார்த்துக்க முடியல, அவள் கூட உன்னால் இருக்க முடியல, அவள் இறந்துட்டா. நீ மட்டும் இருந்திருந்தா நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிருந்திருப்ப, அவள் உயிராக இருந்திருப்பா அப்படி சொல்லி ரஜினியை அவ்வளோதான், இனிமேல் நீ கண்ணு முடிக்காத சொல்லிட்டு அனுப்பிச்சிட்றாங்க. ஆனால் சத்யராஜ் என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா, குழந்தையும் இறந்துருச்சுன்னு சொல்லியிருப்பார். ஆனால் என்ன ஒன்று இல்லை, இதுனா உண்மையாக நடந்ததுன்னா குழந்தைய இறந்துருக்காது. ஆனால் சத்யராஜ் ஏன் குழந்த இறந்துருச்சுன்னு சொல்லுவார்னா, ஏன்னா இந்த கூலிங்களோட பிரச்சனை பண்ணனால இவனை எப்படி ரஜினியை ஒரு பிரச்சனையாகவே தான் இருப்பான், அதனால் இவரை சத்யராஜ் குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி வச்சுக்கிட்டாரு. அப்போ ஃப்ளாஷ்பேக் முடிகிறது தான் நம்மளுக்கு ப்ரெசண்ட் வரும். இப்போ தான் ப்ரெசண்ட் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ இது சத்யராஜ் பர்ஸ்பெக்டிவ். ஓகேவா? ஃப்ளாஷ்பேக் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சத்யராஜ் பர்ஸ்பெக்டிவில் கொடுப்போம். அப்போ தான் நம்மளுக்கு ரஜினி ஒரு குடிக்காரன், ஏதோ ஒன்றும் தெரியாமல் அதான் குடிச்சிக்கிட்டு இந்தமாதிரி சண்டை போட்டு இருக்கிற ஆள் மாதிரி காமிச்சிடும். ஓகேவா? ஆடியன்ஸும் அப்படி தான் நினைப்பாங்க. அப்புறம் இப்போ நம்ம ப்ரெசண்ட்டில் ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்கோம், ஹாஸ்டல். இப்போ ஹாஸ்டலில் நம்ம காமிக்கிறோம். இப்போ தான் நம்மளுக்கு
ஃப்ளாஷ்பேக்கில் அதான் சத்யராஜ் இறந்துட்டான் அப்படின்னு வருது. ஓகேவா, இறந்துட்டான். ஓகேவா, சத்யராஜ் இறந்துட்டான்னு ஒரு மெசேஜ் வருது. சத்யராஜ் மறந்துட்டோன்னே ஞாபகம் வருது வந்து அப்போ தான் ரஜினிக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. அதான் நமக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால் இப்போ நம்மளுக்கு இப்போ ஓப்பனிங் சீன் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகும். இப்போ நம்மளுக்கு அவளோட பொண்ணு ஸ்ருதி ஹாசன் எதுக்கு கோவமாக இருக்கா அதுக்கு நம்மளுக்கு ஒரு மீனிங் கிடைக்கும். என்ன ஒரு ஃபுல் கான்டெக்ஸ்ட்டு கிடச்சிரும். ஓகேவா, கிடைச்சனால. ஆனால் என்ன அதுனா நார்மல் கொலை இல்லை, யாரோ கொலை பண்ணிவிட்டு ஒரு மெசேஜை விட்டுருக்காங்க. இதை மெசேஜை பார்த்தோன்னே உனக்கு என்ன மெசேஜ் போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃப்ளாஷ்பேக் ரஜினி எங்கேயோ போய் பிரச்சனை பண்ணார்ல, அந்த டேட்டு 12/12ன்னு வச்சுப்போம். சும்மா ரஜினி பர்த்டே மாதிரி 12/12 அந்த ஞாபகம் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னே ரஜினிக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா, இவங்க சேஃப் இல்லை அப்படின்னு தெரியாது. ஏன்னா பழைய இதுவில் நடந்தது ஏதோ இப்போ திருப்பி வர ஆரம்பிக்குது. நான் இப்போ எந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லணும்னா, புல்லட் ட்ரெயின் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புல்லட் ட்ரெயின் பிராட் பிட் நடிச்சிருப்பார். எப்படி இவன் வந்து பின்னாடி இருந்து எல்லாத்தையும் ஒரு எல்லாத்தையும் நடத்த வைக்க ஆரம்பிக்கிறான். ஓகேவா, ஒரு ட்ராமா மாதிரி பின்னாடி இருந்து இவன் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கான். ஓகேவா, ஏன்னா ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ரஜினி வந்து இவனை கொண்டிருப்பார். ஓகேவா, அதனால் இவன் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், இவனுக்கு இப்போ பவர் வந்தோடனே என்ன பண்ண ஆரம்பிச்சான், சத்யராஜா கொன்னுட்டு ரஜினிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி, இந்த நாள் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு. அப்புறம் ரஜினிக்கு பயம் ஆரம்பிச்சிச்சு. ஓகே, அப்புறம் இவர் எப்படி என்ன ஆச்சு என்ன, அதுக்கு அடுத்தது தாவுக்கு போய் இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது, யார் இதுக்கு பின்னாடி ஒரு கொலை பண்ணியிருக்கா, இத்தனை பேரை கொலை வருவானுங்கன்னு தெரியாது. ஸோ இவர் பின்னாடி வந்து இவனையும் மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, இவர் பேக்ரவுண்டில் இருந்துக்கிட்டு இவங்க 2 பேரை வச்சு ரஜினியை எப்படி பிரச்சனை பண்ண வைக்கிறாரு, அதுலேருந்து இப்போ ரஜினி எப்படி தப்பிக்க வைக்க போகிறாரு. ஓகேவா, எப்படி இதை நிறுத்த போகிறாரு, எப்படி ஸ்டாப் பண்ண போகிறாரு. ஓகேவா, அப்படி தான் நம்ம கதையை எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு இதான் எண்டிங்னு வச்சுக்கோங்களேன். எண்டிங், இன்டர்வலு, இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல ஃப்ளாஷ்பேக், சத்யராஜ் பெர்ஸ்பெக்டிவ், நம்ம ரஜினி வில்லனை ஒரு மாதிரி வடியை நினச்சினோம். அப்புறம் இப்போ ப்ரெசண்ட்டு அப்படியே ஓப்பன்ஹைமரில் பார்த்துருக்கீங்களா, ஃப்ளாஷ்பேக்கை நடுவில் அப்படியே கட் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிப்பாங்க. ஓகேங்களா, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காமிக்கிறது எல்லாமே ரஜினியோட பெர்ஸ்பெக்டிவ். அந்த நாள் என்ன நடந்தது, 12 அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் அண்ட் பிளாக்கில் காமிச்சிக்கிட்டே வருவோம். ஓகேங்களா, அப்புறம் இங்கே மெயின் ஸ்டோரி லைனு ரஜினி தேடி கண்டுபிடிக்க போக பின்னாடி ஃப்ளாஷ்பேக் வந்துக்கிட்டே இருக்கும். லாஸ்ட்டு கடைசியில் என்ன எண்டிங்னா, இவனை போட்டுருவார். ஓகேவா, இவனை போட்டுருவார் ரஜினி. இவன் தான் அந்த எப்படி வில்லன் இவன் தான் நினச்சிக்கிட்டு போட்டுருவார். அப்புறம் அந்த இதை இவங்கள வந்து பிடிச்சிருவானுங்க. பிடிச்சிட்ட பிறகு தான் அமீர் கானுக்கு என்ட்ரி வரும். அமீர் கான் என்ட்ரி வந்து ஒரு மாசான என்ட்ரியாக இப்போ ஃபீல் ஆகும். அப்புறம் நம்ம படத்தில் அமீர் கானை மொக்க பண்ண மாரியெல்லாம் வைக்காமல் ஒரு கெத்தான ஆள் ரஜினி வந்து இவரோட அமீர் கானுக்கு கீழே அப்படின்னு நம்ம வச்சிருவோம். சும்மா ஒரு ரஜினி வந்து இவன் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி. ஏன்னா லாஸ்ட்டு சீனில் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு இதுவே இருக்காது. யாரா இவன் வந்து கத்தி எடுத்து வந்து கிட்ட வச்சோன்னே இவனுக்கு பழைய ஞாபகம் வந்துடுமா, இவன்
அப்படி ஒரு இதுவாக பவர் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி ரஜினியோக்கிட்ட பவர் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்காங்க. ஆனால் உண்மையாக அப்படி நடக்காது. அமீர் கான்கிட்ட தான் பவர் இருக்குது. அதுக்கடுத்தது அமீர் கானை ஒரு கேவலமாக அந்த லோகேஷ் கனகராஜ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சும்மா கேமியோன்னு படத்தில் போஸ்டர்லாம் போடுறான், இவ்வளோ துண்டு தான் வரான், அவனுக்கும் மரியாதையும் இல்லை. சரி, அவனெலாம் என்ன சொல்கிறது? நான் என்னை கேட்டிருந்தா இவனை தூக்கி இருந்துருவேன். அந்த பொண்ணே வேணாம், ஸ்ருதி ஹாசன். ஸோ அமீர் கானுக்கு ஒரு மாசான என்ட்ரி வந்திருக்கும் லாஸ்ட்டாக. அப்போ தான் சொல்லும்போது 12 ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டோடனே, இப்போ வந்து இவன் தான் இவங்க 2 பேர் பிடிச்சி கொண்டு போயிருக்கான் எங்கே மெக்சிகோக்குன்னே வச்சுக்கோங்க. படத்தில் இருக்க மாதிரி ஸ்ருதி ஹாசன், இந்தமாரி மெயின் கேரக்டர்ஸ் நிறைய பேர், உபேந்திரா, இந்தமாரி நிறைய பேர். அந்த இடத்துல என்ன பண்ணுவான் அமீர் கான் வந்து, நீ எங்கள் அப்பாவை சாவடிச்ச, இதே நாள் இதே டைம் வரைக்கும் கரெக்டாக பிளான் பண்ணிடுவான். இன்றைக்கி நான் உன்னை சாகடிக்க மாட்டேன் சொல்லிட்டு அதான் ஸ்ருதி ஹாசன் அதை சாகடிச்சுவான். ஏன்னா அவள் தானே இவரோட பொண்ணு நடுவில் ரிவைல் ஆகிடும். கொஞ்சம் டைம் இருந்தால் நான் ஒரு செம்மையாக டெவலப் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கொடுக்க தான். ஸ்ருதி ஹாசன் தான் இவன் பொண்ணுன்னே இவனை சுட்டுட்டு ரஜினியை கண்ணில் கட்டி விட்டுட்டு தூக்கி எங்கேயோ போட்டு விட்டுருவானுங்க. ஓகேங்களா? போட்டு விட்டோடனே இப்போ ரஜினி திருப்பியும் தாவை கண்டுபிடிச்சி செகண்ட் பார்ட் எடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிக்கு வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து இவன் எப்படி அமீர் கானை திருப்பி அவன் இடத்துக்கு போக போகிறான் அப்படின்னு ஒரு பிளாட்டோடு முடிக்கலாம். அப்போ தான் அமீர் கானோட பவர் இருக்கும். அப்புறம் ரஜினியை கொல்லாமல் அவன் பொண்ணு, ஒரே பொண்ணு தான், பொண்ணு இல்லாதன்னு நினச்சேன். அவன் ஒய்ஃபும் இறந்துருச்சு, எதுவுமே இல்லாதன்னு நினச்சவனுக்கு பார்த்தா அவனுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்குது. ஆனால் அவன் பொண்ணையும் லாஸ்ட்டாக அமீர் கான் கொண்டுட்டு தூக்கி இவனை எங்கேயோ போட்டு வீசிட்டான். அப்புறம் லாஸ்ட்டாக ரஜினி அவங்க அப்பாவை கொல்லும் போது ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அதே டைலாக்கை இப்போ சொல்கிறான். அமீர் கானை கொல்றேன் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன், அதான் அவனை கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ லாஸ்ட்டாக சிகரெட்டு பிடிக்கிற மாதிரி அவங்க அப்பாவை எப்படி கொல்லத்துக்கு எப்படி பிளான் பண்ணணும், அதான் அது ஒரு இன்டர்கட் மாரி அதேமாரி சிகரெட்டை பிடிச்சி ஒரு மாசான இதுவானோடனே எண்டு. அடுத்த பாட்டில் எப்படி தாவை பிடிக்க போகிறான் இவன். தாவை நம்ம இதில் வச்சு நம்ம எவ்வளோ பெரிய ஆளுன்னு காமிச்சிருவோம். ரஜினி எந்த அளவுக்கு பவர் லெவலில் காமிப்போம், இவரையும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிடுவோம். அப்புறம் இவங்க 2 பேரோட கேரக்டர் இன்னும் நான் நல்லா சொல்லுவேன், ஆனால் விடுங்க. அப்புறம் ஓகே சரி. இப்போ இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் இதையும் நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து இந்த இதில் இன்டர்கட் பண்ணிக்குவோம். இவங்கெல்லாம் சின்ன வயசில் இருந்தவங்கன்னு கூட வச்சுக்கோங்க. இந்த ஒரு நாள் எப்படி இவங்க எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணியிருக்கு, 12 இவங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணியிருக்கு, இதை வச்சு தான் இவங்க எல்லாரோட லைஃப்பும் இப்போ மாறப்போகுது. எப்படி ஆமாம், இந்த புல்லட் ட்ரெயின் ஓப்பன்ஹைமர் மாதிரி புல்லட் ட்ரெயின் மாதிரி நம்ம இவர் ஆக்டர் இது பண்ணுற மாதிரி ஒரு டிடெக்டிவ், ஒரு மாஸ் ஜான்விக் மாதிரி நடுவில் இந்த மாதிரி வச்சிடலாம். நடுவில் அதான் ஜான்விக் மாதிரி ரஜினி எல்லாரையும் கொண்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கார். அப்போ செம்மையாக இருக்கும். ஏன்னா ஜான்விக் பார்க்கும்போதே அந்தளவுக்கு கதையிலனாலும் செம மாசாக ஃபீல் ஆகும். ஆனால் இதில் அப்படி இல்லை. இந்த படத்தில் அதுக்கு ஒரே பிரச்சனை, மோட்டிவேஷன் இல்லை, தேவையில்லாத சீனு, தேவையில்லாத சைட் ஸ்டோரி, எல்லாமே கேவலமாக இருந்தது. அதுதான் அதனால தான் நமக்கு அந்த ஃபீலே வரல. எல்லாம் சும்மா ரஜினி வரான் அப்படின்னு ஜாலியாக இருக்காங்க. எனக்கும் ரஜினி பிடிக்கும், ரஜினிக்காக மட்டும்தான் நான் படத்தையே பார்த்தேன். இல்லை நான் அப்படி தான் எனக்கு சொல்லிக்கிட்டேன். இந்த படத்தை பார்த்து முடிச்சோன்னே எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அதை ஏன்டா காசை வேஸ்ட் பண்ணிட்டு வந்தோமோ. பரவாயில்ல, ரஜினியை பார்த்தோம் தியேட்டரில், அது நல்லா இருந்தது. ஓகேங்களா? ஓகே சரி. இப்போ அந்த அன்னெசரி பிளாட் லைன் ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? எதுக்கு ஒரு எரிக்கிற மிஷினை க்ரியேட் பண்ணணும்? கேவலமான ஒரு சும்மா செம்ம லேசின்னு நினைக்கிறேன். எடுத்து கடலில் தூக்கி போட்டாவே ஒன்றா யாருக்கும் வெளியே தெரிய போகிறதில்ல. தேவையில்லாமல் அதுக்குன்னு ஒரு சேராக, அந்த சேர் தான் ஒரு பிளாட்டாகவே போக போகிறோம்.
டேய் எவனா லூஸாடா, அவ்வளோ பெரிய காசு வச்சுருக்கிறவன் ஒரு கண்டெய்னருக்குள்ளேயே ஒரு பணத்தை எரிக்கிற மிஷின் மாரி வச்சுக்கலாம். எடுத்து பணத்தை எரிக்கிறதெல்லாம் எடுத்து அந்த மிஷின் அந்த கண்டெய்னருக்குள்ளே போட்டால் எரிஞ்சிரும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா கண்டெய்னருக்குள்ளே எல்லாத்தையும் போட்டுட்டு கடலை எடுத்துக்கி கடலுக்குள்ளே போட்டிங்கன்னா யார் வந்து கேட்க போகிறா? தேவையில்லாத அந்த பிளாட்டு செம்ம படு கேவலமாக இருந்தது படம். பார்த்துட்டு எனக்கு செம்ம டென்ஷனில் இருந்தேன். சரி அப்புறம் தான் இந்தமாரி நிறைய ஐடியா இருக்கே, எனக்கே கொஞ்சம் நல்லா தோணுச்சு. இந்தமாரி பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். நானும் என் ஃப்ரெண்டும் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சரி அதனால தான் இந்த ஐடியாலாம் எனக்கு வந்தது. ஸோ கொஞ்சம் நல்லாவே எடுத்துருந்துருக்கலாம், ரொம்ப நல்லாவே எடுத்துருந்துருக்கலாம். படு கேவலம், தேவையில்லாமல் காம்ப்ளெக்ஸாக போகிறேன்னு சொல்லி காம்ப்ளெக்ஸாக போயிருக்குது. என்னை கேட்டால் இந்த கேரக்டரை நல்லா யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் எதுக்கு இவன் நான் தேவையில்லாமல் ஏதோ ஒன்று விடுங்க. ஆனால் ஏதோ ஒன்று ஒரு மொக்க படம்.